அதிகாரம் 10. இயேசு தமது 12 சீஷர்களையும் ஒன்றாய் அழைத்தார். தீய ஆவிகளை மேற்கொள்ளும் வல்லமையை இயேசு அவர்களுக்கு வழங்கினார். எல்லாவிதமான நோய்களையும் பிணிகளையும் குணப்படுத்தும் வல்லமையையும் இயேசு அவர்களுக்கு வழங்கினார். அந்த 12 அப்போஸ்தலர்களின் பெயர்கள் வருமாறு: சீமோன், மற்றொரு பெயர் பேதுரு, மற்றும் அவரது சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, மற்றும் அவரது சகோதரன் யோவான், பிலிப்பு, மற்றும் பர்த்தலோமேயு, தோமா, மற்றும் வரி வசூலிக்கும் அதிகாரியான மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, சிலோத்தியனாகிய சீமோன், மற்றும் யூதாஸ் காரியோத்து. இயேசுவை அவரது எதிரிகளிடம் காட்டிக் கொடுத்தவன் இந்த யூதாஸ் ஆவான். இயேசு இந்த தமது 12 சீஷர்களுக்கும் சில கட்டளைகளை பிறப்பித்தார். பின் அவர்களை மக்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறுவதற்கு அனுப்பினார். இயேசு அவர்களிடம், யூதர்கள் அல்லாதவர்களிடம் செல்லாதீர்கள், மேலும் சமாரிய மக்கள் வசிக்கும் நகரங்களுக்கும் செல்லாதீர்கள். ஆனால் இஸ்ரவேல் மக்களிடம் செல்லுங்கள். அவர்கள் காணாமல் போன ஆடுகளை போன்றவர்கள். நீங்கள் சென்று பரலோக ராஜ்யம் விரைவில் வர இருக்கிறது என்று போதியுங்கள். நோயுற்றவர்களை குணமாக்குங்கள், இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுங்கள், தொழுநோயாளிகளை குணப்படுத்துங்கள், பிசாசு பிடித்தவர்களிடமிருந்து பிசாசுகளை விரட்டுங்கள். இவ்வல்லமைகளை உங்களுக்கு தாராளமாய் வழங்குகிறேன். எனவே மற்றவர்களுக்கு தாராளமாய் உதவுங்கள். உங்களுடன் தங்கம், வெள்ளி அல்லது செம்பு நாணயங்களை எடுத்து செல்லாதீர்கள். பைகளை கொண்டு போகாதீர்கள். உங்கள் பயணத்திற்கு நீங்கள் அணிந்திருக்கும் உடையையும் காலணிகளையும் மட்டுமே எடுத்து செல்லுங்கள். ஊன்றுகோலை எடுத்து செல்லாதீர்கள். பணியாளனுக்கு தேவையானவை கொடுக்கப்பட வேண்டும். நீங்கள் ஒரு நகரத்திலோ ஊரிலோ நுழையும் பொழுது தகுதி வாய்ந்த மனிதரை கண்டு நீங்கள் அவ்விடத்தை விட்டு விலகி செல்லும் வரை அவருடன் தங்கியிருங்கள். நீங்கள் அவர் வீட்டினுள் நுழையும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். அவ்வீட்டில் உள்ளவர்கள் உங்களை வரவேற்றால் உங்கள் சமாதானத்திற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள். நீங்கள் அவர்களுக்கு விரும்பிய சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். வீட்டில் உள்ளவர்கள் உங்களை வரவேற்காவிட்டால் உங்கள் சமாதானத்திற்கு அவர்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் விரும்பிய சமாதானத்தை திரும்ப பெறுங்கள். ஒரு வீட்டில் உள்ளவர்களோ அல்லது நகரத்தில் உள்ளவர்களோ உங்களை வரவேற்கவோ அல்லது உங்கள் பேச்சை கேட்கவோ மறுத்தால் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். உங்கள் கால்களில் படிந்த தூசியை தட்டிவிடுங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் மற்றும் குமாரா ஆகிய ஊர்களுக்கு நேர்ந்ததை காட்டிலும் மோசமானது அவ்வூருக்கு நடக்கும். கவனியுங்கள், நான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ஓநாய்களுக்கிடையில் அகப்பட்ட வெள்ளாட்டினைப் போல இருப்பீர்கள். எனவே பாம்புகளைப் போல சாதுரியமாயிருங்கள், ஆனால் புறாவைப் போல கபடற்றவர்களாயிருங்கள். மக்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். உங்களை ஜெப ஆலயங்களில் வைத்து சாட்டையால் அடிப்பார்கள். ஆளுநர்களுக்கும் மன்னர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். என் நிமித்தம் உங்களுக்கு மக்கள் இதை செய்வார்கள். அப்போது நீங்கள் என்னை பற்றி அம்மன்னர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் யூதரல்லாத மக்களுக்கும் எடுத்து சொல்வீர்கள். நீங்கள் கைது செய்யப்படும் பொழுது எதை சொல்வது, எப்படி சொல்வது என்று கவலை கொள்ளாதீர்கள். அந்த சமயத்தில் நீங்கள் பேச வேண்டியவை அருளப்படும். அப்பொழுது உண்மையில் பேசுவது நீங்களாயிருக்க மாட்டீர்கள், உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாக பேசுவார். சகோதரர்களே தமது சகோதரர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். தந்தையரே தம் பிள்ளைகளுக்கு எதிராக திரும்பி அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பிள்ளைகளே தமது பெற்றோர்களுக்கு எதிராக சண்டையிட்டு அவர்களை மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் என்னை பின்பற்றுவது நிமித்தம் எல்லா மக்களும் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் இறுதி வரை உறுதியாயிருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு நகரத்தில் நீங்கள் மோசமான முறையில் நடத்தப்பட்டால் வேறொரு நகரத்துக்கு சென்று விடுங்கள். உங்களுக்கு நான் உண்மையை சொல்லுகிறேன், மனிதகுமாரன் வருகிற வரைக்கும் நீங்கள் எல்லா யூதர்களின் நகரங்களுக்கும் செல்ல முடியாது. ஒரு மாணவன் ஆசிரியரை காட்டிலும் சிறப்பானவன் அல்ல. ஒரு வேலைக்காரன் தன் முதலாளியை காட்டிலும் சிறப்பானவன் அல்ல. ஒரு மாணவன் தன் ஆசிரியரின் அளவுக்கு முன்னேறுவதில் திருப்தி அடைய வேண்டும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானை போல முன்னேற்றம் அடைவதில் திருப்தி அடைய வேண்டும். ஒரு வீட்டின் தலைவனே பெயல்செபூல் என்றழைக்கப்பட்டால் அக்குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் அதனிலும் மோசமான பெயரால் அழைக்கப்படுவார்கள்.
எனவே அத்தகைய மக்களைக் கண்டு பயப்படாதீர்கள். மறைந்துள்ள யாவும் வெளியே வரும், மர்மமாயுள்ள அனைத்தும் தெளிவாக அறியப்படும். நான் இவற்றை இருளில் கூறுகிறேன், ஆனால் நீங்கள் இவற்றை வெளிச்சத்தில் கூற வேண்டுமென நான் விரும்புகிறேன். நான் இவற்றை அமைதியாக உங்களுடன் மட்டும் மெதுவாக பேசுகிறேன், ஆனால் நீங்கள் இவற்றை தாராளமாக எல்லா மக்களுக்கும் கூற வேண்டும். மக்களைக் கண்டு பயப்படாதீர்கள். அவர்களால் சரீரத்தை மட்டுமே கொல்ல முடியும், அவர்களால் ஆத்துமாவை கொல்ல முடியாது. சரீரத்தோடு ஆத்துமாவையும் சேர்த்து கொல்லக்கூடிய ஒருவரிடம் மட்டுமே நீங்கள் பயம் கொள்ள வேண்டும். அவர் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்திற்கு அனுப்ப வல்லவர். பறவைகள் விற்கப்படும் பொழுது 2 சிறிய பறவைகளின் விலை ஓர் அனா மட்டுமே. ஆனால் 2இல் 1 கூட உங்கள் பிதாவானவரின் அனுமதியின்றி சாக முடியாது. உங்கள் தலையிலுள்ள முடிகளின் எண்ணிக்கையை கூட தேவன் அறிவார். எனவே பயப்படாதீர்கள். பல பறவைகளை காட்டிலும் நீங்கள் அதிக மதிப்பு வாய்ந்தவர்கள். ஒருவன் மற்றவர்களுக்கு முன்னால் என்னிடம் நம்பிக்கை உடையவனாய் இருப்பதாக கூறினால் அவன் எனக்கு பாத்திருவான். நான் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்னிலையில் இப்படியே கூறுவேன். மாறாக ஒருவன் மற்றவர்களுக்கு முன்னால் என்னிடம் நம்பிக்கை உடையவன் அல்ல என கூறினால் அவன் எனக்கு பாத்திருவான் அல்ல. நான் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்னிலையில் இப்படியே கூறுவேன். பூமியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக நான் வந்திருப்பதாய் நினைக்காதீர்கள். சமாதானத்தை ஏற்படுத்த நான் வரவில்லை, ஒரு பட்டயத்தை கொண்டு வருவதற்காக நான் வந்துள்ளேன். கீழ்கண்டவை நடந்தேறவே நான் வந்துள்ளேன். தன் குடும்பத்து மக்களே ஒருவருக்கு ஒருவர் எதிராவார்கள். மகன் தன் தந்தைக்கும், மகள் தன் தாய்க்கும், மருமகள் தன் மாமியாருக்கும் எதிராவார்கள். என்னை விடவும் தன் தந்தையையும் தாயையும் அதிகம் நேசிக்கிறவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை விடவும் தன் மகனையும் மகளையும் அதிகம் நேசிக்கிறவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை பின்பற்றும் பொழுது உண்டாகும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை பின்பற்றத்தக்கவன் அல்ல. என்னை விடவும் தன் வாழ்வை அதிகம் நேசிக்கிறவன் மெய்யான வாழ்வை இழக்கிறான். எனக்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறவன் மெய்யான வாழ்வை அடைவான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னையும் ஏற்றுக்கொண்டவன், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பியவரையும் ஏற்றுக்கொண்டவன். தீர்க்கதரிசியை கண்டு அவரை ஒப்புக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி பெறும் வெகுமதியை பெறுவான். நல்லவரை அவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறவன் நல்லவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதியை பெறுவான். யாரேனும் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சிறிய அளவேனும் உதவினால் அவன் தக்க வெகுமதியை நிச்சயம் பெறுவான். என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு தக்க வெகுமதி நிச்சயம் கொடுக்கப்படும். மத்தேயு அதிகாரம் 11. இயேசு தமது 12 சீடர்களுக்கும் இவற்றை கூறி முடித்தார். பின்னர் அங்கிருந்து கலிலேயாவின் நகரங்களுக்கு போதனை செய்வதற்காக சென்றார். யோவான் ஸ்நானகன் சிறையில் இருந்தான். கிறிஸ்து செய்து கொண்டிருந்த பணிகளை யோவான் கேள்வியுற்றான். எனவே யோவான் தனது சீஷர்கள் சிலரை இயேசுவிடம் அனுப்பினான். யோவானின் சீஷர்கள் இயேசுவை கண்டு, யோவான் வருவதாக கூறிய மனிதர் நீங்கள்தானா, அல்லது நாங்கள் வேறொருவரின் வருகைக்கு காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், யோவானிடம் திரும்பி சென்று நீங்கள் கேள்வியுறுவனவற்றையும் காண்பவற்றையும் கூறுங்கள். குருடர்கள் பார்வை பெறுகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் குணமாகிறார்கள், செவிடர்கள் கேட்டும் சக்தி பெறுகிறார்கள், இறந்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை ஏற்றுக்கொள்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று பதில் சொன்னார். யோவானின் சீஷர்கள் புறப்பட்டு போன பின்பு இயேசு அங்கிருந்த மக்களிடம் யோவானை பற்றி பேசலானார். இயேசு அவர்களிடம், வனாந்திரத்திற்கு எதை காண்பதற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலை காண்பதற்காகவா? இல்லை. உண்மையில் எதை காண சென்றீர்கள்? சிறந்த ஆடைகளை உடுத்திய மனிதனை காண்பதற்கா? இல்லை. சிறந்த ஆடைகளை உடுத்திக் கொள்கிறவர்கள் அரண்மனைகளில் தான் வசிக்கிறார்கள். அப்படியானால் எதை காண வனாந்திரத்திற்கு போனீர்கள்? தீர்க்கதரிசியா? ஆம், நான் சொல்லுகிறேன், தீர்க்கதரிசியை காட்டிலும் யோவான் மேலானவன். ஏற்கனவே வேத வாக்கியங்களில் யோவானை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. கவனியுங்கள், நான் என் உதவியாளை உங்களுக்கு முன்பாக அனுப்புவேன், உங்களுக்கான பாதையை அவன் தயார் செய்வான்
என்று கூறினார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் வழங்கும் யோவான் இவ்வுலகில் வாழ்ந்த எந்த மனிதனை காட்டிலும் மேலானவன். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் மிகவும் அற்பமான மனிதன் கூட யோவானை காட்டிலும் முக்கியமானவன். யோவான் வந்த காலம் தொட்டு இன்று வரை பரலோக ராஜ்யம் வலுவடைந்து வருகிறது. மக்கள் வலிமையை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்தை அடைய முயன்று வந்திருக்கிறார்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களும், மோசேயின் நியாயப்பிரமாணமும் யோவானின் வருகை வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தன. நடக்கவிருந்த செயல்களை அவை கூறின. நியாயப்பிரமாணம் கூறியவற்றையும் தீர்க்கதரிசிகள் கூறியவற்றையும் நீங்கள் நம்பினால் யோவானே எலியா என்பதையும் நீங்கள் நம்புவீர்கள். நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அவன் வருவான் என சொல்கின்றன. என் பேச்சை கேட்பவர்களே, கவனியுங்கள். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களை குறித்து நான் என்ன சொல்ல முடியும்? எப்படிப்பட்டவர்கள் அவர்கள்? கடைவீதியில் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளை போன்றவர்கள் இன்றைய மக்கள். ஒரு கூட்ட பிள்ளைகள் மற்றொன்றை பார்த்து, உங்களுக்காக இசைத்தோம், ஆனாலும் நீங்கள் நடனமாடவில்லை. சோக பாடல் ஒன்றை பாடினோம், ஆனாலும் நீங்கள் சோகம் கொள்ளவில்லை என்று அழைக்கிறது. மக்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று நான் ஏன் கூறுகிறேன்? யோவான் மற்றவர்களைப் போல உண்ணவில்லை, திராட்சை ரசம் குடிக்கவில்லை. ஆனால் மக்கள் யோவானுக்குள் ஒரு பிசாசு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மனிதகுமாரன் வந்திருந்து மற்றவர்களைப் போலவே உண்ணுகிறார், திராட்சை ரசமும் குடிக்கிறார். மக்களோ அவரை பாருங்கள், அதிகமாக உண்ணுகிறார், அதிகமாக திராட்சை ரசமும் குடிக்கிறார். வரி வசூலிப்பவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அவர் நண்பர் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஞானம் அதன் செயல்களால் தீர்மானிக்கப்படுகிறது. பிறகு தாம் பெரும்பாலான அற்புதங்களை நிகழ்த்திய நகரங்களை இயேசு விமர்சித்தார். ஏனென்றால் அந்நகரங்களில் உள்ள மக்கள் அதற்கு பின் தமது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு பாவம் செய்வதை நிறுத்தவில்லை. இயேசு, கோராசின் நகரமே, பெத்சாயிதா நகரமே, இது உங்களுக்கு மிகவும் கொடுமையானது. உங்களுக்கு நான் பல அற்புதங்களை நிகழ்த்தினேன். அதே அற்புதங்களை தீரு மற்றும் சீதோன் நகரங்களில் நடத்தியிருந்தால் அம்மக்கள் வெகுநாள் முன்பே மனந்திருந்தி இருப்பார்கள். தங்கள் பாவங்களுக்காக தம் வருத்தத்தை தெரிவிக்க சாக்கு துணி ஆடையை அணிந்து சாம்பல் பூசிக்கொண்டிருப்பார்கள். நியாய தீர்ப்பு வழங்கும் நாளன்று தீரு மற்றும் சீதோன் மக்களை விடவும் உங்களுக்கு மிக துன்பம் ஏற்படும் என்று நான் சொல்கிறேன். கப்பர்நகூம் மக்களாகிய நீங்கள் வானம் வரை உயர்த்தப்படுவீர்களோ? இல்லை, நீங்கள் மரண குழியில் தள்ளப்படுவீர்கள். உங்களிடம் பல அற்புதங்களை செய்தேன் நான். அந்த அற்புதங்களை சோதோம் நகரில் நிகழ்த்தியிருந்தால் அந்நகர மக்கள் பாவம் செய்வதை நிறுத்தியிருப்பார்கள். இன்னும் ஒரு நகரமாகவே அது இருந்திருக்கும். ஆனால் நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளன்று சோதோம் நகர மக்களை காட்டிலும் மிக துன்பம் உங்களுக்கு ஏற்படும் என்று சொல்கிறேன் என்று கூறினார். பிறகு இயேசு, பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஆண்டவராகிய பிதாவே, உமக்கு நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் இவற்றை நீர் ஞானவான்களிடமிருந்து மறைத்துள்ளீர். ஆனால் இவற்றை குழந்தையைப் போன்ற மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆம் பிதாவே, நீர் மெய்யாகவே இவை நடைபெற வேண்டும் என விரும்பியதால் இப்படி செய்தீர் என்றார். என் பிதா எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துள்ளார். குமாரனை வேறு யாரும் அறியார், பிதாவே குமாரனை அறிவார். அதைப் போலவே பிதாவை குமாரன் மட்டுமே அறிவார், வேறு யாரும் அறியார். மேலும் பிதாவானவரை பற்றி அறிந்தவர்களையே குமாரனும் போதனை செய்ய தேர்ந்தெடுக்கிறார். களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஓய்வு அளிப்பேன். என் பணிகளை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் பணிவும் கொண்டவன். உங்கள் ஆத்மாவிற்கு ஓய்வை கண்டடைவீர்கள்.
நான் உங்களை ஏற்றுக்கொள்ள சொல்லும் வேலை எளிதானது, நான் உங்களை சுமக்க சொல்லும் பளு லேசானது என்று இயேசு கூறினார். At that time, Jesus went through the grain fields on the Sabbath. மத்தேயு அதிகாரம் 12. அப்போது இயேசு யூதர்களுக்கு முக்கியமான வாரத்தின் ஓய்வு நாளன்று வயல்வெளியில் நடந்து கொண்டிருந்தார். இயேசுவின் சீடர்கள் அவருடன் இருந்தனர். அவர்கள் பசியுடன் இருந்தனர். எனவே சீடர்கள் கதிர்களை பிடுங்கி உண்டனர். இதை பரிசேயர்கள் பார்த்தார்கள். அவர்கள் இயேசுவிடம், பாருங்கள், யூத சட்டத்திற்கு எதிராக ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உங்கள் சீடர்கள் செய்கிறார்கள் என்றனர். இயேசு அவர்களிடம், தாவீது என்ன செய்தான் என்பதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவனுடைய வீட்டுக்கு சென்றான். தேவனுக்கு காணிக்கையாக்கப்பட்ட அப்பத்தை தாவீதும் மற்றவர்களும் உண்டார்கள். அந்த அப்பத்தை உண்டது குற்றமா? ஆசாரியர்கள் மட்டுமே அந்த அப்பத்தை உண்ணலாம். நீங்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் படித்திருக்கிறீர்கள். அதாவது ஓய்வு நாளில் ஆலயங்களில் ஆசாரியர்கள் ஓய்வு கொள்ளாமல் சட்டத்தை புறக்கணிக்கிறார்கள் என்று. ஆனால் அவ்வாறு செய்யும் ஆசாரியர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்தை காட்டிலும் மேலானவர் இங்கே இருக்கிறார். வேதாகமம் கூறுகிறது, எனக்கு விலங்குகளை பலியிடுவது விருப்பமானதல்ல, மக்களிடம் இரக்கத்தையே நான் விரும்புகிறேன். அவ்வார்த்தைகளின் உண்மையான பொருள் உங்களுக்கு தெரியாது. அதன் பொருளை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்றவர்களை குற்றவாளிகளாக்க மாட்டீர்கள். மனிதகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறார் என்று பதிலுரைத்தார். இயேசு அவ்விடத்தை விட்டு ஜெப ஆலயத்துக்குள் நுழைந்தார். ஜெப ஆலயத்துக்குள் சூம்பிய கையுடன் ஒருவன் இருந்தான். இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துவதற்கான ஒரு காரணத்தை தேடி சில யூதர்கள் அங்கிருந்தனர். எனவே அவர்கள் இயேசுவிடம், ஓய்வு நாளில் குணப்படுத்துவது சரியா என்று கேட்டார்கள். இயேசு, உங்களில் யாருக்கேனும் ஓர் ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் ஒரு குழியில் விழுந்தால் நீங்கள் அதை குழியிலிருந்து தூக்கி எடுப்பீர்கள் அல்லவா? ஓர் ஆட்டை காட்டிலும் மனிதன் நிச்சயமாக மேலானவன். எனவே ஓய்வு நாளில் நற்செயல்களை செய்ய மோசேயின் நியாயப்பிரமாணம் அனுமதிக்கின்றது என்று பதிலளித்தார். பிறகு இயேசு சூம்பிய கையுடைய மனிதனிடம், எங்கே உன் கைகளை காட்டு என்றார். அவன் இயேசு காணுமாறு தன் சூம்பிய கையை நீட்டினான். அது மற்ற கையைப் போல குணமாயிற்று. ஆனால் பரிசேயர்கள் இயேசுவை கொல்ல திட்டம் தீட்டியவாறு அங்கிருந்து விலகிச் சென்றனர். பரிசேயர்களின் எண்ணத்தை அறிந்த இயேசு அவ்விடத்தை விட்டு நீங்கினார். ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இயேசு நோயாளிகள் அனைவரையும் குணமாக்கினார். ஆனால் தான் யார் என்பதை மற்றவர்களிடம் கூறக்கூடாது என அவர்களை எச்சரித்தார். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நடக்கும்படிக்கு இவ்வாறு இயேசு செய்தார். ஏசாயா சொன்னது இதுவே: இதோ என் ஊழியன், நான் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நான் இவரை நேசிக்கிறேன், இவரை குறித்து நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், என் ஆவியை இவர் மேல் அமரச் செய்வேன், இவர் தேசங்களுக்கு என் நேர்மையான நியாயத்தை கூறுவார், இவர் வாக்குவாதம் செய்யார், கூக்குரல் செய்யார், வீதிகளில் உள்ள மக்கள் இவர் குரலை கேளார், ஏற்கனவே வளைந்த நாணலை கூட இவர் உடைக்க மாட்டார், அணைய போகிற விளக்கை கூட இவர் அணைக்க மாட்டார், நியாய தீர்ப்பு செய்து முடிக்கும் வரை இவர் தம் முயற்சியில் தளர மாட்டார், எல்லா மக்களும் இவரிடம் நம்பிக்கை கொள்வார்கள். பின்னர் சிலர் இயேசுவிடம் ஒரு மனிதனை அழைத்து வந்தனர்.
குருடனான அவனால் பேசவும் முடியவில்லை, ஏனென்றால் அவனுக்குள் ஒரு பிசாசு இருந்தது. இயேசு அவனை குணப்படுத்தினார். அவனால் பார்க்கவும் பேசவும் முடிந்தது. வியப்புற்ற மக்கள், தேவன் தாம் அனுப்பி வைப்பதாக வாக்களித்த தாவீதின் குமாரன் இவர்தான் போலும் என்றனர். மக்கள் இவ்வாறு கூறுவதை பரிசேயர்கள் கேட்டனர். பரிசேயர்கள், பெயல்செபூலின் வல்லமையையே இயேசு பிசாசுகளை ஓட்டுவதற்கு பயன்படுத்துகிறார் என்று கூறினர். பெயல்செபூல் பிசாசுகளின் தலைவன். இயேசு பரிசேயர்களின் எண்ணங்களை அறிந்தார். எனவே இயேசு தனக்குள் சண்டையிட்டுக் கொள்ளும் பிரிவுகளை கொண்ட எந்த ராஜ்யமும் அழிந்துவிடும். பிரிவு கொள்கின்ற எந்த நகரமும் நிலைக்காது. பிரிகின்ற எந்த குடும்பமும் முன்னேற்றம் அடையாது. எனவே சாத்தான் தன்னுடைய பிசாசுகளையே துரத்தினால் சாத்தான் பிரிந்திருக்கிறான். எனவே சாத்தானின் ராஜ்யம் நிலைத்திருக்காது. நான் பிசாசுகளை விரட்டும் பொழுது சாத்தானின் வல்லமையை நான் பயன்படுத்துவதாக நீங்கள் கூறுகிறீர்கள். அது உண்மையெனில் உங்கள் மனிதர்கள் பிசாசுகளை விரட்ட எந்த சக்தியை பயன்படுத்துகிறார்கள்? எனவே உங்கள் மக்களே நீங்கள் சொல்வது பொய் என்று நிரூபிக்கிறார்கள். ஆனால் பிசாசுகளை விரட்ட நான் தேவ ஆவியின் வல்லமையை பயன்படுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடம் வந்துள்ளது என்பதை இது காட்டுகிறது. ஒருவன் வலிமையான மனிதனின் வீட்டுக்குள் புகுந்து திருட நினைத்தால் முதலில் அவ்வலிமையான மனிதனை கட்டி போட வேண்டும். பின்னரே அவன் அவ்வலிமையான மனிதனின் வீட்டிலிருந்து பொருட்களை திருட முடியும். என்னுடன் இல்லாதவன் எனக்கு எதிரானவன். என்னுடன் சேர்ந்து செயல் புரியாதவன் எனக்கு எதிராக செயல்படுகிறவன். அதனால் நான் சொல்லுகிறேன், மனிதர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிக்கப்படுவார்கள். மேலும் மனிதர்கள் சொல்லுகின்ற எல்லா தீயவற்றுக்கும் மன்னிப்புண்டு. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. மனித குமாரனுக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசுகிறவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இப்பொழுதோ அல்லது எதிர்காலத்திலோ அவன் மன்னிக்கப்பட மாட்டான். நல்ல பழங்கள் தேவையெனில் நல்ல மரத்தை வளர்க்க வேண்டும். மரம் தீயதானால் பழங்களும் தீயனவாகும். ஒரு மரத்தின் தரம் அதன் பழங்களை கொண்டே அறியப்படும். பாம்புகள் நீங்கள், பொல்லாதவர்கள் நீங்கள். நீங்கள் எப்படி நல்லவற்றை கூற முடியும்? உள்ளத்தில் உள்ளதையே வாய் பேசுகிறது. ஒரு நல்லவன் தன் உள்ளத்தில் நல்லவைகளை வைத்திருக்கிறான். எனவே அவன் நல்லவைகளை உள்ளத்திலிருந்து பேசுகிறான். ஆனால் பொல்லாத மனிதன் தன் உள்ளத்தில் பொல்லாதவைகளை சேர்த்து வைத்திருக்கிறான். எனவே அவன் பொல்லாதவைகளை தன் உள்ளத்திலிருந்து பேசுகிறான். மனிதர்கள் தாங்கள் பேசுகிற கவனமற்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது நியாய தீர்ப்பு வழங்கப்படுகிற நாளில் நடக்கும். உங்களது வார்த்தைகளே உங்களுக்கு நியாயம் வழங்க பயன்படுத்தப்படும். உங்களது வார்த்தைகளே உங்களை நல்லவர் என்றும் உங்கள் வார்த்தைகளே உங்களை தீயோர் என்றும் நியாயம் தீர்க்கும் என்று சொன்னார். பின்னர் பரிசேயர்கள் சிலரும் வேத பாரகர்கள் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழி கூறினார்கள். அவர்கள், போதகரே, உம்மை நிரூபிக்கும்படியாக ஓர் அற்புதம் செய்து காட்டும் என்று கேட்டனர். அதற்கு இயேசு, பொல்லாதவர்களும் பாவிகளும் தான் அற்புதங்களை ஆதாரமாக கேட்பார்கள். ஆனால் எந்த அற்புதமும் அவர்களுக்கு ஆதாரமாக காட்டப்பட மாட்டாது. தீர்க்கதரிசி யோனாவிற்கு நிகழ்ந்த அற்புதம் மட்டுமே ஆதாரமாக கொடுக்கப்படும். யோனா ஒரு பெரிய மீனின் வயிற்றில் 3 பகலும் 3 இரவுகளும் இருந்தான். அதை போலவே மனிதகுமாரனும் கல்லறைக்குள் 3 பகலும் 3 இரவுகளும் இருப்பார். மேலும் நியாய தீர்ப்பு வழங்கும் நாளில்
நினைவே பட்டணத்து மனிதர் உயிர்த்தெழுந்து இன்று வாழ்கின்ற உங்கள் தவறுகளை நிரூபிப்பார்கள். ஏனென்றால் யோனாவின் போதனையை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். நான் சொல்லுகிறேன், நான் யோனாவை காட்டிலும் மேன்மையானவன். நியாய தீர்ப்பு வழங்கும் நாளில் தென் திசையின் ராணி உயிர்த்தெழுந்து உங்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். ஏனென்றால் அந்த ராணி மிக தொலைவில் இருந்து சாலமோனின் ஞானம் செறிந்த போதனைகளை கேட்க பயணப்பட்டு வந்தாள். நான் சொல்லுகிறேன், நான் சாலமோனை காட்டிலும் மேலானவன். பிசாசின் பொல்லாத ஆவி ஒரு மனிதனுக்குள்ளிருந்து வெளியில் வரும்பொழுது வறண்ட நிலப்பகுதியில் ஓய்விடம் தேடி அலைகிறது. ஆனால் அதற்கு ஓய்விடம் கிடைப்பதில்லை. எனவே அந்த ஆவி, நான் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி செல்வேன் என்று சொல்லி அந்த ஆவி திரும்பி அதே மனிதனிடம் வரும்பொழுது அது இருந்த இடம் வெறுமையாயும் சுத்தமாயும் ஒழுங்குடனும் இருப்பதை அறிகிறது. பின்னர் வெளியேறி தன்னிலும் பொல்லாத மேலும் 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து வருகிறது. எல்லா ஆவிகளும் அவனுக்குள் புகுந்து வசிக்கின்றன. முன்பை விட அவனுக்கு ஆழ்ந்த தொல்லை ஏற்படுகிறது. இன்று வாழ்கின்ற பொல்லாதவர்களுக்கும் அப்படியே நேரும் என்று பதிலளித்தார். இயேசு மக்களிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரது தாயும் சகோதரர்களும் வெளியில் நின்றிருந்தனர். அவர்கள் இயேசுவிடம் பேச விரும்பினர். ஒருவன் இயேசுவிடம், உம் தாயும் சகோதரர்களும் வெளியில் காத்திருக்கின்றனர். அவர்கள் உம்மிடம் பேச விரும்புகிறார்கள் என்றான். இயேசு, யார் என் தாய், யார் என் சகோதரர்கள் என்று கேட்டார். தன் சீஷர்களை சுட்டிக்காட்டி, பாருங்கள், இவர்களே என் தாயும் சகோதரர்களும். பரலோகில் இருக்கும் என் பிதா விரும்பும் செயல்களை செய்கிறவர்களே என் உண்மையான சகோதர சகோதரிகளும் தாயும் ஆவார்கள் என்று அவனுக்கு பதிலளித்தார். மத்தேயு அதிகாரம் 13. அன்றைய தினமே இயேசு வீட்டை விட்டு வெளியில் சென்று ஏரிக்கரையில் அமர்ந்தார். ஏராளமான மக்கள் அவரை சூழ்ந்தனர். எனவே இயேசு ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். மக்கள் ஏரிக்கரையோரம் அமர்ந்தார்கள். பிறகு ஓமைகளின் மூலமாக இயேசு மக்களுக்கு பலவற்றையும் போதித்தார். இயேசு, ஒரு விவசாயி விதைகளை விதைக்கப் போனான். அவன் விதைகளை தூவிய போது சில விதைகள் பாதையோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவை யாவற்றையும் தின்றுவிட்டன. சில விதைகள் பாறைகளின் மேல் விழுந்தன. அங்கு போதுமான அளவிற்கு மண் இல்லை. எனவே விதைகள் வேகமாக முளைத்தன. ஆனால் சூரியன் உதித்ததும் அவை கருகி போயின. ஆழமான வேர்கள் இல்லாமையால் அச்செடிகள் காய்ந்தன. இன்னும் சில விதைகள் முட்புதர்களுக்கிடையில் விழுந்தன. களைகள் முளைத்து அந்த விதைகளின் செடிகள் வளராதவாறு தடுத்தன. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்நிலத்தில் விதைகள் முளைத்து நன்கு வளர்ந்தன. சில செடிகள் 100 மடங்கு தானியங்களை கொடுத்தன. சில 60 மடங்கும் சில 30 மடங்கும் தானியங்களை கொடுத்தன. நான் சொல்வதை கேட்கிறவர்களே, கவனியுங்கள் என்று இயேசு கூறினார். இயேசுவின் சீஷர்கள் அவரிடம் வந்து, மக்களுக்கு போதனை செய்ய நீங்கள் ஏன் இந்த ஓமைகளை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டனர். இயேசு மறுமொழியாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்கள் மட்டுமே அறிய முடியும். அவற்றை மற்றவர்கள் அறிய முடியாது. சிறிது புரிந்தவன் மேலும் விளக்கம் பெறுவான். தேவையானதை விடவும் அவனுக்கு அதிகம் கிடைக்கும். அதிகம் புரியாதவன் தான் அறிந்ததையும் இழப்பான். அதனால்தான் நான் மக்களுக்கு ஓமைகளின் மூலம் போதனை செய்கிறேன். மக்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மையில் பார்ப்பதுமில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. எனவே ஏசாயா தீர்க்கதரிசி இவர்களை பற்றி கீழ்க்கண்டவாறு சொன்னது உண்மை என்பதை இம்மக்கள் காட்டுகிறார்கள். மக்களே, நீங்கள் கவனித்து கேட்பீர்கள், ஆனாலும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். மக்களே, நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள், ஆனாலும் நீங்கள் பார்ப்பதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆம், இறுகி இருக்கிறது இம்மக்களின் மனம். காதுகள் இருந்தும் கேட்பதில்லை. உண்மையை கண்டு கொள்ள மறுக்கிறார்கள். தங்கள் காதால் கேளாதிருக்கவும், தங்கள் கண்ணால் பார்க்காதிருக்கவும், தங்கள் மனதால் அறியாதிருக்கவும் இவ்வாறு நடந்துள்ளது.
குணம் பெற என்னிடம் வராதிருக்குமாறும் இவ்வாறு நடந்துள்ளது. ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கண்களால் பார்ப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், காதால் கேட்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நான் உண்மையை சொல்லுகிறேன், பல தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் நீங்கள் இப்பொழுது காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் இவற்றை காணவில்லை. நீங்கள் இப்பொழுது கேட்பவற்றை கேட்பதற்கு பல தீர்க்கதரிசிகளும் நல்லவர்களும் விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் இவற்றை கேட்கவில்லை. எனவே விவசாயியை பற்றிய உவமையின் பொருளை கவனியுங்கள். சாலையின் ஓரம் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது பரலோக ராஜ்யத்தை பற்றி கேள்வியுற்றும் அதை புரிந்து கொள்ளாத மனிதனை குறிக்கிறது. அவனது மனதில் விதைக்கப்பட்டவற்றை சாத்தான் கவர்ந்து கொள்கிறான். பாறைகளின் மேல் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது போதனைகளை கேட்டு உடனடியாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளும் மனிதனை குறிக்கிறது. அவன் போதனைகளை தன் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வதில்லை. அவன் போதனைகளை தன் மனதில் குறைந்த காலத்திற்கே வைத்திருக்கிறான். போதனைகளை ஏற்றுக்கொண்டதினால் உபத்திரவமோ துன்பமோ ஏற்படும் பொழுது அவன் விரைவாக அதை விட்டுவிடுகிறான். முட்புதருக்கிடையில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அது போதனைகளை கேட்டும் இவ்வுலக வாழ்வின் மீதும் பணத்தின் மீதும் கொண்ட ஆசையினால் போதனைகள் தன்னுள் நிலையாதிருக்க செய்பவனை குறிக்கிறது. எனவே போதனைகள் அவன் வாழ்வில் பயன் விளைவிப்பதில்லை. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதை யாரை குறிக்கிறது? அவ்விதை போதனைகளை கேட்டு புரிந்து கொள்ளும் மனிதனை குறிக்கிறது. அத்தகைய மனிதன் வளர்ந்து சில சமயம் 100 மடங்கும், சில சமயம் 60 மடங்கும், சில சமயம் 30 மடங்கும் பலன் தருகிறார் என்றார். பிறகு இயேசு மற்றொரு உவமையின் மூலம் போதனை செய்தார். பரலோக ராஜ்யம் தனது வயலில் நல்ல விதையை விதைத்த மனிதனை போன்றது. அன்றைக்கு இரவில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். அவனது பகைவன் வந்து கோதுமை விதைகளுக்கிடையில் களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பிறகு கோதுமை விதைகள் முளைவிட்டன, செடிகள் முளைத்தன, ஆனால் அதே சமயம் களைகளும் முளைத்தன. அவனது வேலைக்காரர்கள் அவனிடம் சென்று, நல்ல விதைகளையே நீங்கள் உங்கள் வயலில் விதைத்தீர்கள், ஆனால் களைகள் எங்கிருந்து வந்தன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஒரு பகைவன் களைகளை விதைத்து விட்டான் என்றான். வேலைக்காரர்கள், நாங்கள் களைகளை நீக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த விவசாயி, தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் களை எடுக்கும் பொழுது கோதுமை செடிகளையும் பிடுங்குவீர்கள். களைகளும் கோதுமையும் அறுவடை காலம் வரையிலும் ஒன்றாக வளரட்டும். அறுவடையின் பொழுது அறுவடை செய்பவர்களிடம் நான், முதலில் களைகளை தீயிடுவதற்காக சேர்த்து கட்டுங்கள், பின்னர் கோதுமையை சேகரித்து என் களஞ்சியத்திற்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்வேன் என பதில் சொன்னான் என்று இயேசு கூறினார். பிறகு இயேசு மக்களுக்கு வேறொரு உவமையை கூறினார். பரலோக ராஜ்யமானது கடுகை போன்றது. ஒருவன் தன் வயலில் கடுகு விதையை விதைக்கிறான். விதைகளில் எல்லாம் மிக சிறியது கடுகு. ஆனால் அது முளைக்கும் பொழுது மிகப்பெரிய செடிகளில் ஒன்றாக வளர்கிறது. அது மரமாக வளர்ந்து பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டுகின்றன என்றார். இயேசு மக்களுக்கு மேலும் ஒரு உவமையை கூறினார். பரலோக ராஜ்யமானது ஒரு பெண் மாவுடன் கலக்கும் புளித்த பழைய மாவை போன்றது. புளித்த மாவானது அனைத்து மாவையும் புளிக்க வைக்கிறது என்றார். இவை அனைத்தையும் மக்களுக்கு போதிப்பதற்காக இயேசு உவமைகளை கையாண்டார். எப்பொழுதும் மக்களுக்கு போதனை செய்ய இயேசு உவமைகளையே கையாண்டார். இது தீர்க்கதரிசி கீழ்க்கண்டவாறு சொன்னபடியே நடந்தது. நான் உவமைகளின் வழியாக பேசுவேன். உலகம் வந்தது முதல் ரகசியமாயுள்ளவற்றை நான் சொல்வேன்.